போருக்கு தயாராயிட்ட ஈரான். இனி அமெரிக்கா பின்வாரினா மட்டும்தான் போர் தவிர்க்கப்படுமா? என்ன நடக்கும் மத்திய கிழக்குல அப்படிங்கிறத அந்த வீடியோவை பார்க்க போறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு எஸ்டே தமிழ் நடுநிலை செய்திகள் அண்ட் நான் உங்கள் எஸ்டே. ஃப்ரெண்ட்ஸ், ஈரான் அமெரிக்காவுக்குள்ள பஞ்சாயத்து. அமெரிக்கா ஒரு லெவலில் மிரட்டிட்டு இருக்காப்புல, போர்க்கப்பல்லாம் வந்து இறக்கி வச்சுட்டு. ஆனால் சலிக்காம ஈரான் எதிர்த்து தான் நிற்குதே தவிர அடங்கி போன மாதிரி தெரியல. ஈரானுக்கு ரஷ்யாவும் சீனாவும் அவங்களால முடிஞ்ச மேக்சிமம் சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்காப்புல. தினம் தினம் கார்கோ ஃபிளைட்டு இறங்குது. ராணுவ தளவாடங்கள் இறங்கிட்டு தான் இருக்கு ஈரான்ல. அந்த அளவுக்கு ரஷ்யாவும் சைனா மிகப்பெரிய சப்போர்ட்டா நின்றுட்டு இருக்காப்ல. இது அமெரிக்காவுக்கு ஒரு பின்னடைவாவே கருதப்படுகிறது. அமெரிக்காவுக்கு ஒரு வயிற்றுல புள்ளி கரைச்சிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு தான் நிலைமை போயிட்டு இருக்கு. ஏதோ மிஞ்சினது போதும், நமக்கு எதுக்கிட்ட இந்த பிரச்சனை அப்படிங்கிற லெவல்ல விட்டுட்டு ஒரு டீலுக்கு தயாரான நிலையில இல்லை ஈரான். ஒரு நாளும் அப்படி ஒரு டீலுக்கு ஈரான் தயாராகாது அப்படின்னு தான் அங்குள்ள வட்டாரங்கள் சொல்லிட்டு இருக்கு. என்ன விலை கொடுத்தனாலும் சரி, இது வாழ்வா சாவா அப்படிங்கிற ஒரு நிலைமையில தான் ஈரானுக்கு மட்டுமில்ல, ரஷ்யாவுக்கும் சைனாவுக்குமே இது இருக்கு. ஈரான் அழிக்கப்பட்டு விட்டதால், ஈரான் தோற்கடிக்கப்பட்டு விட்டால் அந்த தோல்வி ரஷ்யாவுக்கும் சைனாவுக்கும் மிகப்பெரிய பாதிப்பே இருக்கு. அப்போ இந்த இடத்த தக்க வைக்கிறதுக்கும், இந்த இடத்த பிடிச்சு நிறுத்துறதுக்கும், அது நடக்காம பார்த்துக்கிறதுக்கும் ரஷ்யாவும் சீனாவும் ரொம்ப கண்ணும் கருத்துமாவே ஈரானை பார்த்துட்டு இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். இல்ல, அமெரிக்காவோட மத்திய கிழக்கு கூட பொறுப்பாளர் ஸ்டீவ் விட்காஃப் என்ன சொல்றாருன்னா, ஒரு சேனலுக்கு பேட்டி கொடுக்கும்போது சொல்றாப்புல, ட்ரம்ப்பே வியந்திருக்காப்லையா ஈரானை பார்த்து. என்னடா நாடு, எவ்வளவு ப்ரெஷர் கொடுத்துட்டு இருக்கோம், என்னெல்லாம் மிரட்டிட்டு இருக்கோம், ஆனா ஒரு துளி கூட மிரளாம அவன் பிடிச்ச பிடியிலே அவன் என்ன சொல்றாங்களோ, என்ன நிலைப்பாட்டு இருக்காங்களோ அந்த நிலைப்பாட்டுல இருந்து ஒரு துளி கூட மாறாம அப்படியே கடைபிடிச்சிட்டு இருக்காங்க. இதே இதுல வேற நாடா இருந்துச்சுன்னா இப்ப ஒரு டீல் முடிச்சுக்கிட்டு நமக்கு ஏன்டா வம்புன்னு சொல்லிட்டு ஒதுங்கி போயிருப்பாப்ல. ஆனா நம்மளை பார்த்து ஒரு துளி கூட பயப்படாம நம்மளை ஏத்து அவ்வளவு தைரியமா நிக்கிறாங்க. என்னடா நாடு அப்படிங்கிற அளவுக்கு ட்ரம்பை வியந்திருக்க அப்படிங்கிற அளவுக்கு அந்த பேட்டியில சொல்றாங்க. இது ஈரானுக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய வெற்றியா தான் நான் பார்க்க முடியும். அது மட்டும் இல்ல, அமெரிக்காவோட முப்படை தளபதி ராணுவ ஜெனரல் டான் கிட்ஸ் அப்படிங்கிறவரை மிகப்பெரிய எதிர்ப்பை ட்ரம்புக்கு நேராகவும் ட்ரம்ப் அரசுக்கு நேராக சொல்லியிருக்காரு. இந்த எதிர்ப்பை காமிச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸை வெளியில் விடுறது வேற யாரும் இல்லை, வாஷிங்டன் போஸ்டும் ஆக்சியோஸ்ங்கிற சேனல் தான். அப்போ எதுக்காக சொல்றாங்க அப்படின்னு சொல்றாங்கன்னா, ஈரானோட போர் தவிர்க்கணும், ஈரானோட போர் தொடுக்க கூடாது, ஈரானோட போர் தொடுக்க நான் தயார் இல்லை, நம்ம படை தயார் இல்லை, அது நம்ம படைக்கு மிகப்பெரிய அழிவை ஏற்படுத்தும், நமக்கு ஒரு மிகப்பெரிய பேக் ஃபயர் ஆகும், அதனால ஈஸியான காரியம் கிடையாது. அதாவது நிக்கோலஸ் மதுராவை போயிட்டு வெனிசுலாவில் போய் தூக்கிட்டு வந்துட்டோம், அதனால நமக்கு எல்லாமே செய்ய முடியும்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அது மிகப்பெரிய தவறு. ஈரானுக்குள்ளே போய் அடிக்கிறதுங்கிறது நடக்காத காரியம். ஏன்னா அங்குள்ள அரபு நாடுகள் எந்த தளத்தையுமே தரல, ஜோர்டானை தவிர. ஜோர்டான்லேருந்து ஈரானுக்கு போகிறதுக்கு ரொம்ப பெரிய பிரச்சனை. அப்போ வெறும் கடலை மட்டுமே நம்பி நம்ம எல்லாமே செய்யணும். ஆனால் கடலோட அந்த விமான தாங்கி கப்பல் பாதுகாப்பா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தான்னா பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் அவர் சொல்லியிருக்காப்புல. நம்மளோட கப்பலை ஈரான் ஈஸியாக தாக்குதல் நடத்திடுவாப்புல. அதனால தாக்குதல் நடத்திட்டானா நமக்கு எத்தனை கப்பல் கொண்டு போய் விட்டாலும் சரி, அந்த தாக்குதல் நமக்கு ஒரு மிகப்பெரிய அழிவாக தான் இருக்கும். அதனால நம்ம ஈரானுக்கு எதிராக போர் செய்வது நல்லது கிடையாது, அது நமக்கு வெற்றியை தராது அப்படின்னு சொல்லிட்டு டான் கிட்ஸ் சொல்லியிருக்காப்புல. ஆனா இந்த செய்தியை டொனால்ட் ட்ரம்ப் எப்படிங்கன்னா அவர் பாஷையிலே மறுப்பு தெரிவிச்சிருக்காரு. அதெல்லாம் கதை விட்டுட்டு இருக்காப்புல, பொய் சொல்றாப்புல வாஷிங்டன் போஸ்ட் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க சொல்றாப்புல. அவர் சொல்றாப்புல, நான் கட்டளை இடுவேன், என் கட்டளை நிறைவேற்றுறது அவங்களோட வேலையை தவிர அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறதோ இல்லை செய்யாம இருக்கிறதோ அவருக்கு நல்லது கிடையாது அப்படின்னு இருக்காப்புல டொனால்ட் ட்ரம்ப். அதை தான் பாஸ், நான் சொல்றது தான் நீங்க அடிமைகள், நீங்க செஞ்சாகணும் அப்படிங்கிற தோணியில தான்
அந்த இதே டீல் பண்ணியிருக்காப்புல ட்ரம்ப். அப்போ அங்கே ஒரு மிகப்பெரிய கருத்து முரண்பாடு வந்துட்டு ஏற்பட்டிருக்கு. சரி, இது அப்படி ஒரு சைடில் இருக்கேன். ஈரான் என்ன செஞ்சிருக்காங்கன்னா, ஈரான் வந்துகிட்டு கொஞ்ச நாளாவே வந்துகிட்டு ரஷ்யா கூடவும் சீனா கூட சேர்ந்துக்கிட்டு அவங்களோட போர் பயிற்சி நடத்திட்டு இருக்காங்க. போர் பயிற்சி நடத்தி கிட்டத்தட்ட ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் ஜலசந்தி வந்துகிட்டு கண்ட்ரோல் பண்ணி கையில வச்சுட்டே இருக்காப்ல. அப்பப்போ வந்து ஒரு ப்ரெஷர் கொடுத்துட்டு இருக்காப்ல. அவங்க வந்துட்டு மத்திய கிழக்கு நாடுகளுக்கு வந்துகிட்டு சொல்லிட்டு இருக்காப்ல, என் மேல தட்டுனா இந்த இடம் வந்து நிற்கும், அதுக்கப்புறம் நீங்க பாத்துக்கோங்க, அது அவ்வளவு சீக்கிரமா வந்துகிட்டு திறந்து விட மாட்டேன் அப்படிங்கிற ஒரு நிலைமையில தான் வந்துகிட்டு ஈரான் செஞ்சிட்டு இருக்காப்ல. இதுக்கு மத்தியில ஈரான் ஃபோர்ஸஸ் என்ன செஞ்சிருக்காப்ல, ஒரு வீடியோ இறக்கி விட்டுருக்காப்ல. பிரஸ் டிவி வந்துகிட்டு அந்த வீடியோ வந்துட்டு வெளியிட்டு இருக்காப்ல. அந்த வீடியோ உங்களுக்கு முன்னால இப்போ வந்து பிளே ஆகிட்டு இருக்கு. இதுல என்ன செஞ்சிருக்காங்க ஈரான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, கடந்த ஜூன் மாதம் வந்துக்கிட்டு இஸ்ரேலால் தாக்குதல் நடத்தப்பட்டு அங்கே அந்த தாக்குதலில் இறந்த ஈரானிய வீரர்கள் மட்டும் மக்கள் இருக்காங்களா, இவங்களோட ஃபோட்டோ ஒவ்வொரு ஃபோட்டோவையும் வச்சுட்டு ஒவ்வொரு ஃபோட்டோக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு படகு என்ற வீதம் ஆயிரக்கணக்கான இந்த படகுகளை வந்துக்கிட்டு செஞ்சிருக்காப்புல ஈரான். இந்த படகை வந்துக்கிட்டு காட்சிப்படுத்திட்டு இந்த படகுகள் வந்துக்கிட்டு என்னன்னா ஆளில்லா ட்ரோன், கடல்ல நீர்ல செல்லக்கூடிய ஆளில்லா ட்ரோன். இந்த ஆளில்லா ட்ரோன் மூலமா வந்துக்கிட்டு அமெரிக்காவோட போர்க்கப்பலை வந்துக்கிட்டு ஈஸியா தாக்குதல் நடத்திடலாம், அடிச்சு நொறுக்கிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காப்ல. அந்த ஒரு ஹேஷ்டேக் தான் அமெரிக்கா போர்க்கப்பலுக்கு எச்சரிக்கை விடுக்கும் விதமாக தான் இந்த மாதிரி இதில் வந்துக்கிட்டு இந்த ட்ரோன் போட்டை வந்துக்கிட்டு ரெடி பண்ணி வச்சிருக்காப்ல. அதை வந்து காட்சிப்படுத்தி வெளியிலையும் விட்டுருக்காப்ல. இது வார்னிங், நீங்களா போயிட்டீங்கன்னா அது உங்களுக்கு நல்லது, இல்லைன்னா இங்கே ஒரு மிகப்பெரிய சேதாரத்தை பார்த்துட்டு தான் நீங்கள் போவீங்க அப்படிங்கிற நிலைமையில தான் வந்துக்கிட்டு ஈரான் இதை விட்டுருக்காப்ல. அது தெளிவாக விட்டுருக்காப்ல. உங்களால் வந்துக்கிட்டு உங்கள் கூட்டாளி இஸ்ரேலாலும் வந்துக்கிட்டு கொல்லப்பட்ட இவர்களுக்கு பழி தீர்க்கும் விதமாக வந்துக்கிட்டு நாங்கள் இதை செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்துட்டு ஒரு நல்ல ஒரு செய்தியை வந்துட்டு அதில் கொடுத்துருக்காப்ல. பார்த்து நீங்களா சூதானமா ஒதுங்கி போயிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லது, உங்க தடிக்கு நல்லது, இல்லைன்னா அடி இடியுமா காயமா சேர்ந்துட்டு நீங்க வெளியில போக வேண்டியிருக்கும், அது உங்களுக்கு கேவலம், எங்களுக்கு இந்த மேட்டருமே கிடையாது அப்படின்ட்டாப்ல ஈரான். ஸோ எப்படி சுற்றி பார்த்தாலுமே ஈரான் வந்துக்கிட்டு ரெடியாக இருக்காப்புல ஒரு போருக்காக. இனி அமெரிக்கா தான் முடிவு பண்ணணும், போர் நடத்தணுமா இல்லை விலகி போகணுமா. ஈரான் வைக்கிற டிமாண்டை ஒத்துட்டு நீவா விலகி போயிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்துக்கிட்டு சேதாரம் குறைவாக இருக்கும், இல்லைன்னா உங்களோட சேதாரம் வந்துட்டு மிக பயங்கரமாக இருக்கும் அப்படிங்கிறாப்புல. அது இல்லாமல் மத்திய கிழக்கு நாடுகள் ஒரு நாடு வந்துட்டு சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க, ஜோர்தான் தவிர வேற யாருமே வந்துட்டு ஒரு சப்போர்ட்டும் கிடையாது அமெரிக்காவுக்கு. ஸோ தன்னிச்சையாக நின்று தான் பார்க்கணும். இஸ்ரேலும் அமெரிக்கா மட்டும்தான் இந்த போருக்குள்ளே வந்துக்கிட்டு ஈரான் அடிச்சா நிற்க முடியும், தவிர வேற எந்த ஒரு நாடுமே உள்ளக்க வருங்கிற ஒரு அறிகுறி இல்லவே இல்லை. பிரிட்டன் பேச்சுவார்த்தை நடத்திருக்காப்புல, பிரிட்டனோட மண்டை கழுவுறதுக்கு வந்துக்கிட்டு ரெடி பண்ணிட்டு இருக்காப்புல. அது நடக்கலாங்கிறது தெரியல. ஏன்னா பிரிட்டனோட இது வந்துக்கிட்டு ஈரான் அடிக்கக்கூடாதுங்கிற எண்ணெல்லாம் கிடையாது, இஸ்ரேலுக்காக இறங்கி வருவாப்புல. பட் அது இல்லை பிரச்சனை, டாரிஃப் பிரச்சனை, இவங்களோட ஈகோ பிரச்சனை. ஸோ ட்ரம்ப் தான் இதாக நடக்கிறதுல வந்துக்கிட்டு ஐரோப்பிய யூனியனுக்கும் சரி பிரிட்டனுக்கும் சரி மிகப்பெரிய வந்துக்கிட்டு நஷ்டம் வந்துட்டு இருக்கு. அதனால வந்துக்கிட்டு இதை செய்யலாம் அப்படிங்கிற ஒரு நினைப்புல தான் வந்துக்கிட்டு அந்த ஒரு இதில் வந்துக்கிட்டு ஒரு ப்ரெஷர் கொடுக்குறாப்புல பிரிட்டன். பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணிங்கன்னா ஹைப்புங்கிற ஒரு பட்டன் வரும், ஹைப் வந்து தட்டி கொடுத்தீங்கன்னா கிளிக் பண்ணிங்கன்னா 1.9K ஹைப் வந்துக்கிட்டு உங்களுக்கு வரும். வாரத்தில் வந்துக்கிட்டு 3 தடவை வந்துக்கிட்டு வீடியோவுக்கு ஹைப் பண்ணலாம். அப்போ அதை நீங்கள் பண்ணீங்கன்னா இந்த வீடியோஸ் வந்துக்கிட்டு நிறைய பேத்துக்கு சென்றடையும். அதுக்கு தகுதியான வீடியோவா அப்படிங்க நினச்சிங்கன்னா அதை நீங்கள் செய்யுங்க. உங்களோட ஆதரவுக்கு எப்போவுமே நன்றி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து ஒரு நல்ல ஒரு வீடியோவாக உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் SJ.